என்னம்மா இப்ப எப்படி இருக்கு? எல்லாம் மாறி இருக்கு. எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும்? நான் ஓடி ஆடி விளையாடணும்ல. அது சரி, குழந்தை பிறந்த அம்மா அவனை பார்த்தா நீ திரும்ப குழந்தை ஆயிருவ போல இருக்கே. உன் புருஷங்க அவன் ஹீமோகுளோபின் வாங்க போயிருக்கான் அத்தை. என்னது? டாக்டர் எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அதான் நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல அத்தை. ஆமா, ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, கடை ரொம்ப கூட்டமா இருக்குமே. அவன் உங்க பையனாவோ இல்ல என் புருஷனாவோ போல, அவன் வேற மாதிரி போயிருக்கான். அப்படி போனா கண்டிப்பா தருவாங்க. ஏங்க அந்த செவத்துல ஒட்டுவாங்களே அதை கொடுங்க. போட்டோ கடை இல்லைங்க. தம்பி சோரட்டி கொடுப்பா. இப்படி கேட்டவனெல்லாம் தர முடியாது. இந்த வாரம் சொன்னா அடுத்த வாரம் தர முடியும். அடுத்த வாரமா? தம்பி நீங்க பார்த்து பேச. யாரு? சார் 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 சாரி சார். இந்த சார் எவ்வளோ? காசுலாம் வேணாம் சார். how much? 300 சார். ஜிபே பண்ணுறேன். பண்ணுங்க பண்ணுங்க. நம்பிட்டா. செவரொட்டி வாங்கிட்டேன். என்னடா கோலம் இது? போலீஸ் கோலம் அத்தை, ஹீமோகுளோபின் வாங்குறதுக்கு. அடியே, அதுக்கு எதுக்கடி முடிவெட்ட சொன்ன? ஒரிஜினலா இருக்கணும்ல அத்தை. நீ மாசமா இருக்கும்போது அவன் முடிவெட்ட கூடாதுடி. இல்ல எனக்கு புரியல. குழந்தை வளருது என் வயித்துல, என்ன முடி வெட்டக்கூடாதுன்னு சொன்னா ஓகே, அதுல ஏதோ லாஜிக் இருக்கு. அவனை ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது என்ன லாஜிக் இருக்கு அத்தை? பழக்க வழக்கத்தை மாத்த நினைக்காத மருமகளே. மாறணும்னா மாத்தணும் அத்தை. ஏய், எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம வசனம் பேசிட்டு இருக்கீங்க? மா இந்தமா எத்தனை போய் சமைச்சு கொடுமா. என்னால முடியாது, என்ன மாத்த நீ முடியாது. சமைச்சதாமா நல்லா இருக்கும். மா டேய் விட்ரா, நான் சமைச்சு தரேன். சூப்பர் அபி, எப்படியாச்சும் யூடியூப்ல பார்த்தாச்சு சமைச்சு கொடுத்துரு. ஏன்னா இது 300 ரூபாய் தான், இந்த காஸ்டியூம் 3000 ரூபாடி. சரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி? காட்டு. என்னடா செவரட்டி சோத்துல ஒட்டவே இல்ல? அதுவும் இந்த மாதிரி டூப்ளிகேட் போல. அடுத்த தடவை ஒழுங்கா பார்த்து வாங்கிட்டு வா, புரியுதா?